மாறன் அவள் இடையில் கையை நுழைத்து தன் பக்கமாக இழுத்து அவள் சற்றும் எதிர்பார்க்காத அந்த நொடியில் அவளது இடது கன்னத்தில் அந்த அழுத்தமான முத்தத்தினை கொடுத்துவிட்டு, பாய் டார்லிங், இதை நம்ம கல்யாணத்துக்கு அட்வான்ஸா வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு தன் புல்லட் பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பி சென்ற அந்த நொடி வேண்பாவின் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கணம் தலைகீழாக சுழன்றது போல இருந்தது. அவள் பனிப்பாறை போல அப்படியே உறைந்து நின்றாள். சுற்றிலும் கோவில் மண்டபத்தின் கருங்கல் தூண்களும் காற்றில் அசைந்த மாவேலை தோரணங்களும் அவளை பார்த்து ஏளனம் செய்வது போல ஒரு பிரம்மை. அவளது இடது கை அவளது கட்டுப்பாட்டை மீறி மாறனின் உதடுகள் தீண்டிய அந்த இடத்தை மெதுவாக தொட்டது. அங்கே அவனது மூச்சுக்காற்றின் வெதுவெதுப்பும் அவனது உதடுகளின் அழுத்தமும் இன்னும் அப்படியே பச்சையாக பதிந்திருப்பது போல அவளுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தது. அவளது இதயம் கூட்டை விட்டு வெளியே குதித்துவிடும் அளவுக்கு தடதடவென்று பறைசாற்றி துடிக்க, கோவப்படுவதா, அவமானத்தில் அழுவதா, அல்லது இப்பொழுதே ஓடிப்போய் அப்பாவிடமும் அண்ணனிடமும் காட்டிக் கொடுத்து மாறனை இந்த ஊர் மண்ணோடு மண்ணாக புதைப்பதா என்று அவளது மூளை வேலை செய்யவே இல்லை. இந்த கிராமத்தையே தன் ஒற்றை விரல் அசைவில் கட்டுப்படுத்தும் ஒரு மாபெரும் ஜபீன் பரம்பரையின் மூத்த மகள் நான். என்ன இந்த ஊருக்குள்ள வந்த ஒரு புது பணக்கார வீட்டு பையன், அதுவும் பரம்பரை எதிரியின் மகன், இப்படி துணிச்சலாக தொட்டு முத்தமிட்டு கல்யாணத்துக்கு அட்வான்ஸனும் என்று சொல்லிவிட்டு சவால் விட்டது அவளது சுய மரியாதையால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வெண்பா தன் தாவணியின் முந்தானியை தன் விரல்களால் இறுக்கமாக பற்றி கொண்டு கண்கள் பணித்து துளிர்க்க தன் முகத்தை அங்கே நடமாடும் எவருக்கும் காட்டிவிடக் கூடாது என்பதில் குறியாக இருந்தாள். அவளது கால்கள் நடுங்கியது. அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் நேராக தன் வீட்டை நோக்கி ஓடினாள். அறைக்குள் நுழைந்து கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு கட்டிலில் விழுந்த அந்த மெத்தையில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவளது கன்னத்தில் மாறன் பதித்த அந்த முத்தம் அவளது உடலில் ஒரு புதிய உணர்ச்சி புயலை தோற்றுவித்திருந்தது. அது பகையா, காதலா, அல்லது அவனது கர்வத்தின் உச்சமா என்று தெரியாமல் அவளது மனம் தவித்து குளித்தது. மதிய உணவு நேரம் முடிந்து வெயில் வாடாமுல்லை கிராமத்தின் தென்னை ஓலைகளுக்கு நடுவே பொன்னிறமாக சரிந்து கொண்டிருக்க, மாணிக்க விலாசத்தின் பிரம்மாண்டமான கூட்டத்தில் குடும்பத்து ஆண்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். பெரியவள் மாணிக்கவேல் நடுவில் அமர்ந்திருக்க, சிவகுமார், சக்திவேல், கதிர்வேல் மூவரும் அடுத்த கட்ட திருவிழா ஏற்பாடுகளை பற்றி பேசிக்கொண்டே தாம்பூலம் தரையத்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் சமையலறை வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு இலைப்பாறுவதற்காக கூடத்து திண்ணையின் ஓரமாக வந்து அமர்ந்தனர் ஜமீன் வீட்டு பெண்கள். டவுனில் இருந்து வந்திருந்த மகள்கள் மீனாட்சியும் கற்பகமும் அன்னிமார்களான அகல்யா, பவானி, தேன்மொழி ஆகியோருடன் சேர்ந்து அரட்டையை தொடங்கியிருந்தனர். இவர்களின் பேச்சுக்கள் சமையலறையை தாண்டி குடும்பத்தின் இயல்பான கலகலப்பை வெளிப்படுத்தின. என்ன கற்பகம், டவுன்ல இருக்கிற உன் மாமியாரு நேத்து ராத்திரியே போன் பண்ணி திருவிழா முடிஞ்ச அடுத்த நாளே உன்னை உடனே கிளம்பி வர சொன்னாங்களாமே, அதுக்குள்ள என்ன அவசரம் அவங்களுக்கு? இங்க நம்ம இன்னும் 4 நாள் சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா என்று வெற்றிலையை கிள்ளியபடியே கேட்டாள் மூத்த மகள் மீனாட்சி. கற்பகம் லேசாக சிரித்து தன் அக்கா மீனாட்சியின் தோளில் சாய்ந்து கொண்டவள், அட போக்கா, அவங்களுக்கு அங்க சமையல் பண்றதுக்கு ஆள் இல்ல போல. இந்த டவுன் வாழ்க்கை இருக்கே, அங்க ஏசி ரூம்ல 4 சுவத்துக்குள்ள முடங்கி கிடக்கிறத விட நம்ம கிராமத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து இப்படி பேசுறதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணுங்கா. இங்க வந்தாதான் அன்னிங்க செய்யற அந்த பாரம்பரிய பலகாரத்தையும் உங்க கூட சேர்ந்து அடிக்கிற அரட்டியையும் நிம்மதியா அனுபவிக்க முடியுது என்றால் பக்கத்தில் அமர்ந்திருந்த பவானியின் தோலை முட்டி. பவானி உடனே தன் கையில் இருந்த வெற்றிலை பெட்டியை மூடிவிட்டு, ஆமாமா, நாங்க இங்க விடியற் காலையிலேயே எழுந்திருச்சு கஷ்டப்பட்டு உழைப்போம். நீங்க டவுன்ல இருந்து வந்து தட்டு தட்டா காலி பண்ணிட்டு பெருமை பேசுவீங்க. அது சரி, காலையில இருந்து ஓ மூத்த மக தர்ஷினியை காணமே, அவ எங்கடி என்று பவானி கேட்டாள். அப்பொழுது அங்கே கையில் ஒரு பெரிய தென்னங்குச்சியோடு நேற்றில் சந்தன போட்டோடு நுழைந்தான் புகழேந்தி. அவன் வந்த வேகத்திலேயே, அம்மா, உங்க செல்ல மருமக தர்ஷினி இப்போதான் அவ ரூம்ல இருக்க பெரிய கண்ணாடி முன்னாடி நின்னு நான் வாங்கி தந்த புது தங்க கொலுச மாட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா என்ன கொடுமைன்னா, நான் அவ காலுக்கு பொருத்தமா இருக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கின கொலுசு அவளுக்கு கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னு என்கிட்ட சண்டை பிடிக்க வர்றா பாருங்க என்று புகழேந்தி தன் மீசையை முறுக்கிக் கொண்டே சொன்னான். டேய் புகழு,
உனக்கு எப்பவும் அவளை வம்பிடுக்கிறதே வேலையா போச்சு. அவ டவுன்ல படிச்ச பொண்ணுடா, கொஞ்சம் அப்படித்தான் இருப்பா. அவ நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிடா என்று பாட்டி அங்கம்மாள் திண்ணையில் இருந்த பெரிய ஊஞ்சலில் அமர்ந்தபடி தன் பேரனை செல்லமாக கண்டித்தார். அம்மச்சி, நான் ஒன்னும் அவளை குறை சொல்லல. ஆனா அவ டவுன்ல இருந்து வந்துட்டு இந்த ஊர் மண்பாதையிலையும் சேத்துலயும் நடக்க மாட்டேன்னு ஆடம் பிடிக்கிறா. நாளைக்கு அம்மன் கோயில் மஞ்சள் நீராட்டு விழா வரும்போது அவளை எப்படி இந்த ஊர் சேத்துல இறக்கி விளையாட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க என்று புகழேந்தி சவாலாக சொல்ல, தர்ஷினி அங்கே பட்டு தாவணியை சரி செய்தபடி கோபமாக வந்து நின்றாள். மாமா, என்னை பத்தி என்ன குறை சொன்ன தாத்தா கிட்ட? நீ வாங்கி தந்த கொலுசு பெருசா இருந்தா அதை மாத்திட்டு வர துப்பில்ல, இதுல உனக்கு சவால் வேறையா என்று தர்ஷினி தன் இடுப்பில் கை வைக்க, கூடமே அவர்களின் அந்த இளவட்ட குறும்பு பேச்சில் கலகலவென சிரிப்பலையில் அதிர்ந்தது. மாலை 5 மணி அளவில் வெண்பா தன் அறையிலிருந்து மெதுவாக வெளியே வந்தாள். அவளது முகம் இன்னும் அந்த மாறன் கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்பதை அவளது சோர்ந்த கண்கள் காட்டிக் கொடுத்தன. அவள் யாரிடமும் பேச பிடிக்காமல் வீட்டின் பின்பக்க தோட்டத்து நடைபாதையில் மெதுவாக நடந்து சென்றாள். அங்கே இருக்கும் மூலிகை தோட்டத்தின் குளுமை அவளது மனதை தேற்றும் என்று நம்பினாள். ஆனால் அங்கே அவளது அண்ணன் கவினும் யாழினியும் ஒரு பெரிய தென்னை மரத்தின் நிழலில் நின்று கொண்டு மிகவும் ரகசியமாகவும் தீவிரமாகவும் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை வெண்பா கவனித்தாள். அவளது கால்கள் தானாக நின்றன. மாமா, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நம்ம காதலை பத்தி பெரியப்பா கிட்ட நீங்க எப்போ பேச போறீங்க? திருவிழா முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணி நம்ம கல்யாண பேச்ச ஆரம்பிங்க மாமா. இல்லைன்னா டவுன்ல இருந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து வரன் பேச ஆரம்பிச்சிருவாங்க என்று யாழினி கவினின் கையை பற்றி கொண்டு கண்கள் கலங்க கெஞ்சி கொண்டிருந்தாள். கவின் அவளது கையை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டு மென்மையாக தடவி கொடுத்தவனோ, யாழினி, நீ பதட்டப்படாதடி. அப்பா இப்போ திருவிழாவோட 100% செலவையும் ஏத்துக்கிட்டதுனால கமிட்டி வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த ரத்னவேல் குடும்பத்து மாறன் ஏதோ புதுசா வில்லங்கம் பண்ண பாக்குறான்னு அப்பாவுக்கு ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. இந்த சமயம் பார்த்து நான் நம்ம கல்யாண பேச்சை எடுத்தா அப்பாவுக்கு கோவம் தான் வரும். இந்த திருவிழா ஒண்ணு முடியட்டும், நானே முன்னாடி நின்னு அப்பா கிட்டையும் தாத்தா கிட்டையும் பேசுறேன். இந்த வீட்டு மருமகளா என் பொண்டாட்டியா நீ வர்றத யாராலையும் தடுக்க முடியாது என்று அவளுக்குள் இருக்கும் அச்சத்தை போக்கினான். இவர்கள் பேசுவதை தூரத்திலிருந்து மறைந்து நின்று கேட்ட வெண்பாவுக்குள் ஒரு புதிய பயமும் அதிர்ச்சியும் எழுந்தது. மாறன் ஏதோ வில்லங்கம் பண்ண பார்க்கிறானா? அவன் ஏற்கனவே கோவில் மண்டபத்துல வச்சு என் அனுமதி இல்லாம என் மேல கை வச்சு முத்தமிட்டுட்டான். இப்போ என் குடும்பத்தோட கௌரவத்துக்கும் ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுதா என்று அவளது மனம் மாறனின் நினைவில் தத்தளித்தது. அவனுக்குள் இருக்கும் அந்த அசுரத்தனமான கர்வமும் தன்னை தீண்டிய அந்த ஆண்மையின் திமிரும் அவளுக்குள் ஒரு விசித்திரமான நடுக்கத்தை ஏற்படுத்தியது. இரவு 8 மணி. வாடாமுல்லை கிராமத்து முத்தாலம்மன் கோவில் திடலில் திடீரென்று ஒரு பெரும் சலசலப்பும் ஆரவாரமும் ஏற்பட்டது. சாதாரணமாக திருவிழா நாடகம் நடக்க வேண்டிய அந்த நேரத்தில் ஊர் பஞ்சாயத்து கூடும் பெரிய அரச மரத்தின் கீழே பெட்ரோமாக்ஸ் விளக்குகளின் வெளிச்சத்தில் ரத்தினவேலும் அவனது மகன் மாறனும் தங்களின் 50க்கும் மேற்பட்ட ஆட்களுடன் வந்து அதிரடியாக நின்றனர். விஷயம் கேள்விப்பட்டதும் ஜமீன் பெரியவர் மாணிக்கவேல் தன் மகன்கள் சிவகுமார், சக்திவேல், கதிர்வேலு மற்றும் பேரன் கவின், சரண், புகழேந்தி ஆகியோருடன் ஜமீன் ஆட்களை திரட்டிக் கொண்டு அங்கே வந்து சேர்ந்தார். ஊர் மக்கள் அனைவரும் திருவிழா நேரத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்று தெரியாமல் ஒரு பெரும் திரளாக அங்கே கூடினர். காற்றில் ஒரு யுத்தத்திற்கான அறிகுறி தெரிந்தது. மாணிக்கவேல் ஐயா, உங்க குடும்பம் தலைமுறையா இந்த ஊரை ஆளலாம். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் ஊர் சட்டமாகிடுமா? இந்த முறை திருவிழாவில நீங்க பண்ணனது அப்பட்டமான அநியாயம் என்று ரத்தினவேல் தன் மீசையை முறுக்கி கொண்டு சத்தமாக கத்தினார். சிவகுமார் ஒரு அடி முன்னால் வந்து, ரத்னவேல், வார்த்தை அளந்து பேசு. நாங்க என்ன அநியாயம் பண்ணோம்? கோவில் பட்ஜெட்டை நாங்க ஏத்துக்கிட்டது இந்த ஊர் மக்களோட நன்மைக்காகத்தான். அதுல உனக்கு என்ன வலிக்குது என்று இடி முழக்கமாக கேட்டார். மாறன் கூட்டத்திற்கு நடுவே கம்பீரமாக வந்து நின்றான். அவனது பார்வையும் அவனது அலட்சியமான தோரணையும் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அப்பட்டமாக தெரிந்தன. தன் கையில் இருந்த புல்லட் பைக்கின் சாவியை விரல்களில் சுழற்றியபடி
மிகவும் நிதானமாக, அதே சமயம் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்தும் அழுத்தமான குரலில் பேசத் தொடங்கினான். இங்க பாருங்க, கோவில் கமிட்டியோட 5 லட்சம் பட்ஜெட்டை நீங்க ஒரே நாள்ல உங்க ஜமீன் திமிர காட்டி கட்டிட்டீங்க. சரி, ஆனா திருவிழாவோட 4ஆம் நாளான நாளைக்கு நடக்கிற அம்மன் குதிரை வாகன ஊர்வத்துல ஜமீன் குடும்பத்து மூத்த மகன்தான் குதிரை மேல ஏறி வாளேந்தி முன்னாடி வரணும்னு எந்த சட்டமும் இல்ல. இந்த முறை அந்த முதல் மரியாதைய எங்க குடும்பத்துக்கு தரணும்னு கேட்டுதான் நாங்க பஞ்சாயத்தை கூட்டுறோம் என்றான் மாறன். அவனது கூர்மையான பார்வை கூட்டத்தின் ஓரமாக தன் அண்ணன் சரணோடும் அம்மா அகல்யாவோடும் வந்து நின்ற வெண்பாவின் மீது அம்பு போல பாய்ந்தது. வெண்பா மாறனை பார்த்ததும் அவளது உடம்பு கோபத்தாலும் காலையில் அவன் தனக்கு முத்தம் கொடுத்த அந்த நினைவாலும் நடுங்கியது. காலையில் தனக்கு முத்தம் கொடுத்து விட்டு கல்யாணத்துக்கு அட்வான்ஸும் என்று சொல்லி சென்றவன் இப்போ தன் தந்தை மற்றும் குடும்பத்தின் கௌரவத்தையே ஊர் பஞ்சாயத்தில் இழுக்கிறான் என்றதும் அவளுக்கு அவன் மீது அலாதி வெறுப்பும், அதே நேரத்தில் அவனது அந்த துணிச்சலின் மீது ஒரு புரியாத ஈர்ப்பும் ஒரே நேரத்தில் உண்டானது. சிவகுமார் மாறனின் பேச்சை கேட்டு பலமாக சிரித்தவர், மரா, உனக்கு இளங்கன்று பயமறியாதுங்கிற கதை தான். இந்த வாடாமுள்ள கிராமத்துல குதிரை வாகன ஊர்வலத்தை முன்னாடி நின்று நடத்துற தகுதியும் குதிரை ஏறி வர்ற வீரமும் எங்க பரம்பரைக்கு மட்டும்தான் உண்டு. அதை மாத்த உன்னாலேயோ உன் அப்பனாலேயோ முடியாது என்றார் கர்வமாக. மாத்த முடியுங்க ஐயா என்று மாறன் சவாலாக பேசினான். அவனது உதடுகளில் அந்த வஞ்ச புன்னகை அரும்பியது. நாளைக்கு காலையில ஊர் எல்லையில இருக்கிற ஜமீன் மைதானத்துல வச்சு ஒரு குதிரை பந்தயம் நடக்க போகுது. அதுல உங்க குடும்பத்து இளைஞர்களான கவினும் சரணும் கலந்துகிட்டோம். அவங்களுக்கு எதிரா இந்த மாறன் நான் ஒத்தையா களமிறங்குறேன். யார் முதல்ல வந்து எல்லைய தொடுறாங்களோ அவங்க தான் நாளைக்கு ராத்திரி அம்மன் வாகனத்துக்கு முன்னாடி குதிரை ஏறி வாழை ஏந்தி வரணும். உங்க ஜமீன் ரத்தத்துல இன்னும் வீரம் இருந்தா என் சவாலை ஏத்துக்கோங்க என்று மாறன் ஒட்டுமொத்த ஊர் மக்கள் முன்னாடியும் ஜமீன் குடும்பத்தின் வீரத்திற்கே மாபெரும் சவாலை விட்டான். கூட்டத்தில் ஒரு பெரிய மரண அமைதி நிலவியது. ஜமீன் குடும்பத்தின் 10 தலைமுறை வீரத்தை சீண்டும் வகையில் மாறன் பேசிய இந்த அதிரடி பேச்சு வாடாமுல்லை கிராமத்தின் திருவிழாவை இன்னும் ஒரு பெரும் போர்க்களமாக மாற்றியிருந்தது. வெண்பா தன் கைகளை இறுக்கிக் கொண்டு மாறனையே வெறித்து பார்த்தாள். அவளது குடும்பத்தின் கௌரவமும் அவளது இதயத்தின் ரகசியமும் நாளை நடக்கப் போகும் அந்த பந்தயத்தில் தான் அடங்கியிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். மாறன் வீசிய அந்த ஒற்றை சவால் வாடாமுல்லை கிராமத்து நள்ளிரவு காற்றில் ஒரு காட்டு தீயை போல பரவியிருந்தது. ஜமீன் பரம்பரையின் வீரத்திற்கே சவால் விட்ட அந்த பஞ்சாயத்து முடிந்து ஊர் மக்கள் அனைவரும் கலைந்து சென்ற பின்பும் மாணிக்க விலாசம் ஜமீன் இல்லத்தின் பிரம்மாண்டமான முற்றம் அன்று இரவு தூங்கவே இல்லை. வீட்டின் பெரிய கூடத்தில் பெட்ரூமாக்ஸ் விளக்குகளின் வெளிச்சத்தில் பெரியவர் மாணிக்கவேல் நாற்காலியில் அமர்ந்திருக்க, சிவகுமாரும் சக்திவேலும் கோபத்தால் அங்கும் இங்குமாக உலாத்தி கொண்டிருந்தனர். என்ன துணிச்சல் இருந்தா அந்த ரத்னவேலோட மகன் மாறன் நம்ம ஜமீன் வாசல்ல வந்து நின்னு குதிரை பந்தயத்துக்கு சவால் விடான். சிவகுமார், நாம சும்மா இருக்க கூடாது. நாளைக்கு நம்ம கவினு சரணம் அந்த பந்தயத்துல அவனை விட பட்டையை கலப்பணும் என்று சக்திவேல் தன் கைகளை குத்தி காட்டினார். அந்நேரம் கவின் முன்னால் வந்து, சித்தப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சென்னையில நான் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை ஓட்டி பழகிருக்கேன். நம்ம வீட்டு கற்பனை நாளைக்கு நான் தான் ஓட்ட போறேன். அந்த மாறனை நம்ம ஊர் எல்லையை கூட தாண்ட விட மாட்டேன் என்றான் கம்பீரமாக. ஆனால் அருகில் நின்ற சரண் அமைதியாக இருந்தான். அவனது அமைதிக்கு காரணம் பயம் அல்ல, ஆழமான திட்டமிடல். கவின், மாறனை சாதாரணமா எடை போடாத. அவன் சென்னையில பெரிய பிசினஸ் பண்றவனா இருந்தாலும் அவனோட வேறு இந்த மண்ணில தான் இருக்கு. அவன் சும்மா ஒன்னும் சவாலுக்கு வரல, ஏதோ ஒரு பெரிய பிளான வச்சுதான் வர்றான். நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்றான் சரண். திண்ணையின் ஓரத்தில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வெண்பாவின் இதயம் தடதடவென்று அடித்துக் கொண்டது. அவளுக்கு மாறன் மீது கோபம் இருந்தது, அவளது குடும்பத்தின் கௌரவத்தை ஊர் முன்னாடி இழுத்ததற்காக. ஆனால் அதே நேரத்தில் அவள் கன்னத்தில் அந்த அழுத்தமான முத்தத்தை கொடுத்துவிட்டு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் என்று சொன்ன அவனது அசுத்தமான கர்வமும் அவளது நினைவை விட்டு அகலவில்லை. நாளைக்கு இவங்க 3 பேருக்கும் நடுவுல பந்தயம் நடந்தா என்ன ஆகும்? ஒருவேளை மாறனுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா, இல்ல என் அண்ணனுங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா என்று அவளது மனம் இருதல்லிக்குழி எலும்பாக தவித்தது. மறுநாள் விடியல் காலை 6 மணி.
வாடாமுல்லை கிராமத்தின் எல்லையில் இருக்கும் ஜமீன் மைதானம் ஊர் மக்களால் ஸ்தம்பித்திருந்தது. திருவிழாவின் 4ஆம் நாள் காலையில் இப்படி ஒரு போர்க்களம் அமையும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. மைதானத்தின் ஒரு புறம் ஜமீன் குடும்பத்தின் கம்பீரமான கருப்பு நிற குதிரையான கருப்பனின் மேல் கவின் பட்டு வேட்டி சட்டை அணிந்து ஏறி அமர்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் ஜமீன் வம்சத்தின் சாம்பல் நிற குதிரையான மேகத்தின் மேல் சரண் அமர்ந்திருந்தான். இருவரின் கைகளிலும் ஜமீனின் பரம்பரை வாள் மின்னியது. பெண்கள் கூட்டத்தின் நடுவே யாழினியும் ஹரிணியும் தங்களின் முறைமாமன்களுக்காக வேண்டிக் கொண்டு நின்றனர். ஹரிணி, எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குதுடி, மாமாக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று யாழினி அழாத குறையாக சொன்னாள். அக்கா, நீ பயப்படாத. நம்ம சரண் மாமாவும் கவின் மாமாவும் இந்த ஊரோட சிங்கங்கள். அவங்க முன்னாடி அந்த மாறன்லாம் ஜெயிக்கவே முடியாது என்று ஹரிணி அவளது கைகளை பற்றி கொண்டு தேற்றினாள். ஆனால் அவளது கண்களிலும் ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்தது. மறுபுறம் ஒரு பெரிய வெண்குதிரையின் மேல் வெள்ளை நிற சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்து கூர்மையான பார்வையோடு வந்து நின்றான் மாறன். அவனது தோற்றம் ஒரு அசுரனை காட்டிலும் கம்பீரமாக இருந்தது. பந்தயம் தொடங்குவதற்கான சங்கு ஒளி முழங்கியதும் ஊர் பெரியவர் மாணிக்கவேல் தன் கையில் இருந்த சிவப்பு கொடியை அசைத்தார். புரவி புரவி என்று குதிரைகளின் குளம்படி சத்தம் அந்த மைதானத்தையே அதிர வைத்தது. 3 குதிரைகளும் மின்னல் வேகத்தில் மண்ணை கிளப்பிக் கொண்டு முன்னோக்கி பாய மைதானத்தின் முதல் வளைவில் கவினின் கருப்பன் குதிரைதான் முன்னிலையில் இருந்தது. அவனுக்கு சற்று பின்னால் மாறனின் வெண்குதிரையும் அவனை கண்காணத்தபடி சரணின் மேகம் குதிரையும் வந்தன. கவின் மாமா, ஓடுங்க மாமா என்று யாழினி கூட்டத்தில் இருந்து சத்தமாக கத்தினாள். பந்தயத்தின் பாதியை தாண்டும் போது மாறன் தன் குதிரையின் வேகத்தை கூட்டினான். அவனது குதிரை கவின் குதிரைக்கு இணையாக வந்து நின்றது. கவின் மாறனை முறைத்து பார்த்தவன், மாறா, உன்னால என்ன முந்த முடியாதுடா என்று கூறினான். மாறன் லேசாக சிரித்துவிட்டு, கவின், ஜமீன் கௌரவங்கிறது வெறும் பழசுடா, இந்த மண்ணாற்ற தகுதி வேகம் இருக்கிறவனுக்கு தான் உண்டு என்று சொல்லிவிட்டு தன் குதிரையை இன்னும் வேகமாக செலுத்தினான். அப்போது மைதானத்தின் ஒரு குறுகிய திருப்பத்தில் கவினின் குதிரை லேசாக நிலை தடுமாறியது. மாறன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கவினை கடந்து முன்னோக்கி பாய்ந்தான். சரண் தன் குதிரையை முடுக்க முயன்றான். ஆனால் மாறனின் வெண்குதிரை அசுர வேகத்தில் எல்லையை நோக்கி சென்று மைதானத்தின் எல்லைக்கோட்டை மாறனின் வெண்குதிரை முதலாக தொட்டது. ஒட்டுமொத்த மைதானமும் ஒரு கணம் ஸ்தம்பிக்க ரத்தினவேலின் ஆட்கள் கத்தி கூச்சலிட்டனர். மாறன் பந்தயத்தில் ஜெயித்து விட்டான். குதிரையிலிருந்து கீழே இறங்கிய அவனது சட்டை வேர்வையால் நனைந்திருந்தது. அவன் தன் கையில் இருந்த வாளை உயர்த்தி பிடித்து நேராக ஜமீன் குடும்பத்தினர் நின்றிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். அவனது கண்கள் கூட்டத்தின் நடுவே பயத்தோடு நின்று கொண்டிருந்த வெண்பாவின் கண்களை சந்தித்தன. மாறனின் உதடுகளில் ஒரு கர்வ புன்னகை பூத்தது. அவன் அவளுக்கு மட்டும் புரியும்படியாக தன் கண்ணை சிமிட்டி, உன் குடும்பத்து வீரத்தை ஜெயிச்சிட்ட, அடுத்து நீதான் டார்லிங் என்பது போல ஒரு சைகை செய்தான். வெண்பா அவமானத்தாலும் கோபத்தாலும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளது இதயம் மாறனின் அந்த மாசான வெற்றியை கண்டு அவளையும் அறியாமல் ஒரு நொடி வியந்தது என்பதுதான் அவளுக்குள் இருந்த மாபெரும் ரகசியம். மதிய உணவு நேரம். மாணிக்க விலாசத்தின் பெரிய கூடம் இன்று ஒரு மயான அமைதியோடு காட்சியளித்தது. பந்தயத்தில் தோற்ற விரக்தியில் கவினும் சரணும் தலை குனிந்து அமர்ந்திருக்க, சிவகுமாரும் சக்திவேலும் கோபத்தின் உச்சியில் இருந்தனர். எப்படி அவங்கிட்ட தோத்துட்டு வந்தீங்க? இந்த ஜமீன் கௌரவம் இன்னைக்கு ஊர் மத்தியில அந்த ரத்தன வீட்டு பையனால தலைமட்டமாயிடுச்சு என்று சிவகுமார் சத்தமாக கத்தினார். பாட்டி அங்கம்மாள் அங்கே வந்து, சிவகுமார், சும்மா பிள்ளைகளை கத்தாத, பந்தயத்துல ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் சகஜம், அதுக்காக நம்ம ஜமீன் கௌரவம் ஒன்னும் குறைஞ்சிடாது என்று சமாதானமும் செய்தார். திண்ணையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த தர்ஷினி மெதுவாக புகழேந்தியின் அருகில் வந்தாள். புகழு, மாமா ரொம்ப கோபமா இருக்காரு, கவின் மாமாவும் சரண் மாமாவும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, நீயாச்சும் ஏதாச்சும் பேசு புகழு என்றாள் கவலையோடு. புகழேந்தி தன் கையில் இருந்த தென்னங்குச்சியை கீழே போட்டுவிட்டு, தர்ஷினி, மாறன் ஜெயிச்சது அவனோட திறமைதான். ஆனா இன்னைக்கு ராத்திரி அம்மன் பழக்க ஊர்வலத்துல அவன் குதிரை ஏறி வரும்போது இந்த ஊர் மக்கள் முன்னாடி நம்ம ஜமீன் குடும்பத்தோட பெருமையை காட்டுறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ கவலைப்படாதடி என்று அவளது கைகளை பற்றி கொண்டு ரகசியமாக கோரினான். புகழேந்தியின் அந்த பேச்சு தர்ஷினிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. இரவு 9 மணி.
முத்தாலம்மன் கோவில் திடல் பல வண்ண மின் விளக்குகளாலும் மேல தாளங்களாலும் களை கட்டியிருந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் குதிரை வாகன ஊர்வலம் தொடங்க போகிறது. பந்தயத்தில் ஜெயித்தபடி மாறன் பட்டுவேட்டி சட்டை அணிந்து கையில் தங்க வாளை ஏந்தி பிரம்மாண்டமான வெண்குதிரையின் மேல் ஏறி ஊர்வலத்தின் முன்னாடி வந்தான். அவனது கம்பீரத்தை பார்க்க ஊரே திறந்திருந்தது. ஊர்வலம் ஜமீன் மாளிகையின் வாசலை கடக்கும் போது மாறன் குதிரையை நிறுத்தினான். அவனது பார்வை மாளிகையின் பால்கனியில் தன் அத்தைகளுடன் நின்று கொண்டு ஊர்வலத்தை பார்த்து கொண்டிருந்த வெண்பாவின் மீது நிலைத்தது. மாறன் குதிரையின் மேலிருந்தபடியே வெண்பாவை நோக்கி தன் கையில் இருந்த வாளை உயர்த்தி ஒரு சல்யூட் அடித்தான். அவனது அந்த அதிரடியான காதலும் கர்வமும் கலந்த செயல் வெண்பாவின் ஒட்டுமொத்த உடம்பையும் சிலிர்க்க வைத்தது. அவள் தன் திமிரை மறைத்து கொண்டு அவனது கண்களையே வெறித்து பார்த்தாள். மாறனின் அந்த பார்வை அவளுக்குள் இருந்த பகையின் வேலியை முற்றிலும் தகர்த்தது. ஒரு மாபெரும் காதலின் அரங்கேற்றத்தை அந்த திருவிழா இரவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தது. குதிரை பந்தயத்தில் மாறன் வென்றதும் அன்றைய இரவே ஜமீன் மாளிகை வாசலில் அவன் காட்டிய அந்த துணிச்சலான வால் சல்யூட்டும் வாடாமலை கிராமத்தின் வீதியையே மாற்றி போட்டிருந்தது. திருவிழாவின் இறுதி நாளான இன்று ஊரே மஞ்சள் நீராட்டு விழாவின் சுறுசுறுப்பில் இருந்தது. ஜமீன் குடும்பத்தின் கௌரவம் பந்தயத்தில் லேசாக சரிந்திருந்தாலும் அதை இன்று நடக்கும் அம்மன் வழிபாட்டில் மீட்க வேண்டும் என்ற வெறி சிவகுமாரின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் வெண்பாவின் அறைக்குள் இருந்த சூழலோ முற்றிலும் வேறாக இருக்க அவள் தன் ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடியே தூரத்தில் பாயும் அமுத நதியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கன்னத்தில் மாறன் பதித்த அந்த முதல் முத்தத்தின் சுவடும் அவன் பஞ்சாயத்தில் தன் குடும்பத்தின் வீரத்தையே அசைத்து பார்த்த கர்வமும் அவளுக்குள் ஒரு பெரும் போரை நடத்தி கொண்டிருந்தன. அவன் ஒரு அசுரன், என் பரம்பரை எதிரி. ஆனா அவன் முன்னாடி என் ஜமீன் திமிர் ஏன் ஒவ்வொரு முறையும் மண்டியிடுது என்ற கேள்வி அவளது நாடி துடிப்பை எகர வைத்தது. மதிய தகிப்பு குறைந்து மாலை நேரத்து இளவையில் மாளிகையின் பெரிய நந்தவனத்து அரசமர நிழல்களில் தஞ்சம் புகுந்திருந்தது. வீட்டின் கூடத்தில் பெரியவர்கள் யாரும் இல்லாத அந்த நேரத்தில் இளைஞர் பட்டாரங்கள் அனைத்தும் மாடிப்படியில் இருந்த பால்கனியில் திரண்டிருந்தனர். கவின் யாழினியோடு தனியாக பேசும் வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்க யாழினி தன் கைகளில் மஞ்சள் பூசிய கயிற்றை சுருட்டியபடியே பால்கனியின் தூணோரம் வந்து நின்றாள். அவளது கண்கள் கவினின் சோர்வான முகத்தை கண்டு கலங்கியது. மாமா, நேத்து பந்தயத்தில் தோத்ததுக்காக நீங்க இன்னும் வருத்தத்துல இருக்கீங்களா? நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த யாழினிக்கு எப்பவுமே நீங்க தான் ராஜா என்றாள் யாழினி தன் மாமனின் கைகளை தைரியமாக பற்றி கொண்டு. அவளது குரலில் இருந்த அந்த அலாதியான பாசம் கவினின் நெஞ்சை தொட்டது. கவின் அவளது கைகளை தன் மார்போடு சேர்த்து இறுக்கி கொண்டவன், யாழினி, பந்தயத்துல தோத்தது எனக்கு பெரிய கவலை இல்லடி. ஆனா அந்த மாறன் நம்ம குடும்பத்து கௌரவத்தை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தினதை என் அப்பாவால தாங்கிக்க முடியல. இந்த சூழ்நிலையில நான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தா அது நம்ம காதலுக்கே ஆபத்தாகிடுமோன்னு பயமா இருக்குதுடி. இந்த திருவிழா ஒண்ணு முடியட்டும். ஜமீன் முறைப்படி நானே உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு பொட்டு வைப்பேன் என்றான் கம்பீரமாக. அப்பொழுதுதான் யாழினியின் முகத்தில் ஒரு நிம்மதி புன்னகை பூத்தது. இருவரின் காதலும் அந்த மாலை பொழுதில் மௌனமாக வேரூன்றிய அதே நேரத்தில் பால்கனியின் மறுபுறம் இருந்த பெரிய தூணின் மறைவில் சரணும் ஹரியும் தங்களின் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சரண் மாமா, நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். நீங்க இப்பவும் அமைதியாவே இருக்கீங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு வாக்கு கொடுங்க மாமா என்று ஹரிணி ஆசையோடு கேட்டாள். சரண் தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு சின்ன வெள்ளி குங்கும சிமிழை எடுத்து அவளது கைகளில் கொடுத்தவன், ஹரிணி, இந்த சரண் வார்த்தைகளால பேச மாட்டான், செயல்ல தான் காட்டுவான். இதோ இந்த சிமிழ்ல இருக்கிற குங்குமத்தை என் கையால உன் நெத்தியில வைக்கிற நாள் வெகு தூரத்துல இல்ல என்று ஆழமாக சொல்ல ஹரிணியின் கண்கள் அந்த ஆனந்த கண்ணீரில் பணித்தன. இவர்களுக்கெல்லாம் சற்றும் சளைக்காமல் மாடிப்படியின் ஓரமாக நின்று கொண்டு புகழேந்தியும் தர்ஷினியும் தங்களின் குறும்பு போரை தொடர்ந்தனர். ஹே தர்ஷினி, நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழா ஊர்வத்துல நான் தான் முன்னாடி நின்று தாரத்தப்பட்டையை அடிக்க போறேன். டவுன்ல இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி லைவா பார்க்க சொல்லு என்று புகழேந்தி சட்டை காலரை தூக்கிவிட தர்ஷினி லேசாக உதட்டை சுழித்தவள், பெரிய தாரத்தப்பட்ட வீரன், முதல்ல அந்த மாறனை எப்படி அடக்க போறீங்கன்னு பாருங்க, அப்புறம் மத்ததை பத்தி பேசலாம்
என்று சவால் விட புகழேந்தி அவளது தாவணியின் முந்தானையை பிடித்து இழுத்து, அவனை எப்படி அடக்குறேன்னு நீ ஏன் நாளைக்கு ஊர் முன்னாடி பாப்ப, என் அத்தை பெத்த ரத்தினமே என்று சிரிக்க அங்கே ஒரு பெரிய கலகலப்பு எழுந்தது. கூட்டு குடும்பத்தின் ஜீவனே இந்த இளவட்டங்களின் பரஸ்பர வம்பு இழுப்புகளிலும் காதலிலும் தான் துடித்துக் கொண்டிருந்தது. மாலை 5 மணி இருக்கும். வெண்பா தனியாக அமுத நதியின் கிளை கால்வாயில் பாயும் மதகு பாலம் நோக்கி நடந்தாள். இம்முறை அவளது கைகளில் எதுவுமே இல்லை. அவளது மனதின் பாரத்தை குறைக்க அந்த நதியின் குளிர்ந்த காற்றை தேடி வந்திருந்தாள். மதகு பாலத்தின் கருங்கல் சுவரில் சாய்ந்து கொண்டு ஓடும் தண்ணீரின் வேகத்தை பார்த்து கொண்டிருக்க அந்நேரம் மாறனின் வெண்குதிரை தூரத்தில் வரும் சத்தமே அவளுக்கு விஷயத்தை உணர்த்தியது. மாறன் தன் குதிரையின் மேல் ஏறி மிகவும் கம்பீரமாக அந்த பாலத்தின் முன்னால் வந்து நின்றான். இம்முறை அவனது முகத்தில் அந்த வஞ்சக புன்னகையோ வரட்டு கர்வமோ இல்லை. ஒரு புதிய ஆழமான காதலின் தீவிரம் அவனது கண்களில் தெரிந்தது. அவன் குதிரையிலிருந்து கீழே இறங்காமல் மேலிருந்தபடியே வெண்பாவை நோக்கி குனிந்தவன், பந்தய காலத்துல நான் ஜெயிச்சப்போ ஒட்டுமொத்த ஊரே கத்துச்சு வெண்பா. ஆனா என் கண்கள் மட்டும் ஜமீன் மாடிப்படி பால்கனியில நின்ன உன்னோட முகத்தை தான் தேடிச்சு. என் வெற்றி முழுமை அடைஞ்சது நான் உனக்கு அடிச்ச அந்த சல்யூட்ல தான் என்றான் மாறன். அவனது குரல் நதியின் சலசலப்பை காட்டிலும் ஆழமாக ஒலித்தது. வெண்பா இம்முறை அவனை கண்டு திடுக்கிடவில்லை, முறைக்கவில்லை, மிரட்டவும் இல்லை. அவளது திமிர் பார்வை அவனது அந்த அசல் ஆண்மைக்கு முன்னால் மெதுவாக கரைய தொடங்கி இருந்தது. அவள் பாலத்தின் சுவரை விட்டு நகர்ந்து அவனது குதிரைக்கு அருகில் வந்து நின்று, மாறன், நீ பந்தயத்துல வேணா ஜெயிச்சிருக்கலாம், என் குடும்பத்தை ஊர் முன்னாடி வளைச்சும் இருக்கலாம். ஆனா இந்த ஊர் மக்கள் எங்க தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்த கௌரவத்தை ஒன்னால இந்த ஒற்றை வெற்றியால மாத்த முடியாது. தயவு செஞ்சு நீ என்ன வம்பு இழுக்கிறத ஹீத்தோட நிறுத்திக்கோ. உனக்கு எனக்கும் நடுவுல இருக்கிற பரம்பரை பகை உனக்கு விளையாட்டா தெரியலாம், ஆனா அது என் அப்பாவோட உயிருக்கு சமமான கௌரவம் என்றால் அவளது குரலில் முதல் முறையாக ஒரு மெல்லிய தவிப்பும் கோரிக்கையும் கலந்திருந்தது. மாறன் குதிரையிலிருந்து சற்றென்று கீழே குதித்தவன் அவள் அருகில் வந்து நின்றான். அவளது கண்களில் இருந்த அந்த தவிப்பு அவனுக்குள் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. வெண்பா, இந்த மண்ணில் இருக்கிற பகை எனக்கு பெருசில்லடி. உன்னோட இந்த ஒற்றை பார்வைக்காக இந்த மாறன் தன் ஒட்டுமொத்த ரத்தின மகாலையே உங்க ஜமீன் வாசல்ல எழுதி வைக்க தயார். நான் உன்னை அடக்க வரலடி. உன்னோட இந்த ஜமீன் திமிர காதலா மாத்தி என் கையை பிடிச்சி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். நாளைக்கு திருவிழா முடியட்டும். உங்க அப்பா சிவகுமார் முன்னாடியே வந்து நான் உனக்கு வளையல் மாற்ற நேரமும் வரும் என்று மாறன் அத்தனை தீர்க்கமாக சொன்னான். அவனது வார்த்தைகள் இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வெண்பாவின் நெஞ்சுக்குள் ஒரு புதிய ராகத்தை வாசித்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அவள் எதுவுமே பேசாமல் அவனது கண்களையே சில நொடிகள் பெருத்து பார்த்தாள். இருவருக்குள்ளும் இருந்த அந்த பகையின் வேலி அந்த நதிக்கரையின் அந்த பொழுதில் மௌனமாக தகர்த்து விழுந்தது. வெண்பா தன் மனதில் தோன்றிய காதலை மறைத்து கொண்டு எதுவும் பேசாமல் தன் வீட்டை நோக்கி நிதானமாக நடந்து சென்றாள். மாறன் தன் குதிரையின் கயிற்றை பிடித்தபடியே அவளது கம்பீரமான நடையையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். இரவு 9 மணி. மாணிக்க விலாசத்தின் பெரிய கூடத்தில் ஒரு புதிய விவாதம் அரங்கேறியது. பஞ்சாயத்தின் தோல்விக்கு பிறகு பெரியவர் மாணிக்கவேல் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருந்தார். கூடத்தில் சிவகுமாரும் சக்திவேலும் கதிர்வேலும் அமர்ந்திருக்க இளைஞர்கள் கவின், சரண், புகழேந்தி மூவரும் அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்தனர். சிவகுமார், பந்தயத்துல மாறன் ஜெயிச்சது சட்டப்படிதான் நடந்திருக்கு. அதனால நாளைக்கு காலையில நடக்கிற அம்மன் மஞ்சள் நீர் ஊர்வலத்துல ரத்னவேல் குடும்பத்துக்கு நாம கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுத்தே ஆகணும். ஜமீன் பரம்பரை எப்பவுமே நேர்மைக்கு கட்டுப்பட்டது, அதை நாம மீறக்கூடாது என்றார் பெரியவர் மாணிக்கவேல் தீர்க்கமாக. சிவகுமார் தன் தந்தையின் பேச்சை தட்ட முடியாமல், சரிப்பா, நீங்க சொன்னா மறு வார்த்தையே இல்ல. ஆனா ஊர்வலத்துல நம்ம ஜமீன் பிள்ளைகளோட வீரம் எப்படின்னு ஊருக்கே புரிய வைக்கணும் என்றார் தன் மகள்களான கவினையும் புகழேந்தியும் பார்த்தபடி. நாளை நடக்க போகும் அந்த மஞ்சள் நீராட்டு விழா இரு குடும்பங்களின் பகையையும் முடிவுக்கு கொண்டு வந்து தங்களின் காதலுக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுக்கும் என்று அந்த முத்தாலம்மனை மனதார வேறிட்டு கொண்டு வந்தாள் வெண்பா. கூடத்தின் மறைவில் நின்று பெரியவர்களின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தவளின் நெஞ்சில் அதுவரை இருந்த அத்தனை பாரங்களும் அப்படியே கரைந்து ஓடியது போல இருந்தது. தன் தாத்தாவின் நேர்மையும் அப்பாவின் சம்மதமும்
மாறனுக்கும் தனக்குமான காதலை இன்னும் ஒரு படி முன்னெடுத்து செல்லும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் வெண்பா அந்த இடத்தை விட்டு தன் அறைக்கு சந்தோஷமாக துள்ளி குதித்தபடியே ஓடினாள். அவளது பட்டுத்தாவணி காற்றில் மிதக்க முகத்தில் ஒரு புதிய பேரொளி பிரகாசித்தது. ஆனால் தான் சந்தோஷமாக போகும் இந்த நொடிக்கு பின்னால் தன் தாத்தா என்ன ஒரு மாபெரும் அதிர்ச்சியை தனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அந்த பேதைக்கு தெரியவில்லை. பாவம். வெண்பா மாடிப்பட்டி கடிகளில் ஏறி மறைந்ததை உறுதி செய்து கொண்ட பெரியவர் மாணிக்கவேல் தன் கையில் இருந்த வெத்தலை தட்டை கீழே வைத்தார். அவரது முகத்தில் இருந்த சாந்தம் மறைந்து கண்கள் தீர்க்கமாகவும் ஒரு புதிய கவலையோடும் மாறின. அவர் தன் மகள்களான சிவகுமார், சக்திவேல், கதிர்வேலு மூவரையும் இன்னும் தனக்கு அருகில் நெருங்குமாறு சைகை காட்டினார். சிவகுமார், சக்திவேல், கதிர்வேலு, உங்க எல்லாரையும் இப்போ இந்த நல்ல நேரத்துல ஒன்னா உட்கார வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். 10 தலைமுறையா இந்த ஊரை ஆள்ற நம்ம ஜமீன் குடும்பத்தோட கௌரவம், எதிர்காலம் எல்லாமே நான் இப்போ எடுக்க போற இந்த முடிவுல தான் இருக்குதுப்பா என்றார் பெரியவர் மாணிக்கவேல் தன் நரைத்த தாடியை வருடியபடி, அத்தனை ஆழமான குரலில். அப்பாவின் குரலில் இருந்த அந்த அசாதாரணமான துணியை கண்டு சிவகுமார் நிமிர்ந்து அமர்ந்தார். ஏனப்பா விஷயம்? திருவிழா வேலைகள்ல ஏதாச்சும் குறையா, இல்ல அந்த ரத்னவேல் குடும்பம் இன்னும் ஏதாச்சும் விலங்கம் பண்ணியிருக்காங்களா என்று எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கப்பா என்றார் ஆர்வமாக. பெரியவர் மாணிக்கவேல் லேசாக பெருமூச்சு விட்டவர், இல்ல சிவகுமார், இது நம்ம வீட்டு மகாலட்சுமி, என் பேத்தி, நம்ம வெண்பாவை பத்தின விஷயம். நம்ம வெண்பாவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணலாம்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இத பத்தி நீங்க 3 பேரும் என்ன நினைக்கிறீங்க என்று குண்டை தூக்கி போட்டார் தாத்தா.